உக்ரைன் ரஷ்யா அதிக அளவுல ஆளுங்களை குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்கிவ் பகுதியில எந்த நேரமும் குடுகுடுன்னு ஒடியாந்துருவாங்க. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அப்படியே ஃபுல் போக்கஸ்ல இருக்கணும். ஒரு செகண்ட் அசைஞ்சிங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. கர்கிவுக்குள்ள வந்து கொடியை நட்டி வச்சிருவாங்க. கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல யூகே தரப்புல இருந்து ஒரு டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஷேர் ஆயிருக்கு. தெரியறதுதான், அதிகமான ஆட்களை குமிக்கிறது இங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 41வது மோட்டார் ரைஃபிள் பிரிகேடும் 72வது மோட்டார் ரைஃபிள் பிரிகேடும் இந்த இடத்துல ரீடிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா தரப்பு வந்து புதுசா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இந்த அதிகமான மேன் பவர் இந்த மாதிரியான ஆளுங்களை குமிக்கிறது வந்து பெருமளவுல பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க 47வதோட டேங்க் டிவிஷனோட 153வது டேங்க் ரெஜிமெண்ட், இதைத்தான் பல அனலிஸ்டும் பல நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ரெஜிமெண்ட் குறிப்பா சின்கோக்வால இருந்து அந்த பகுதியில டிப்ளாய் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பகுதியில டிப்ளாய் ஆயிருந்தனாலதான் உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு மேப் விட்டுருந்தாங்க. இந்த பக்கத்துல கொடைஞ்சிட்டு வருவாங்க ரஷ்யா, நாங்களுக்கு தெரியும், நாங்க பிளான் பார்த்துருக்கோம், எங்களுக்கு கண்டுகிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த டேங்க் ரெஜிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதிக்கு ரீடிப்ளை ஆயிடுச்சு. என்னங்க இப்படி திரும்பினா இங்க 143வது ரெஜிமெண்ட்டுங்கிறீங்க, இப்படி திரும்பினா இங்க 133வது ரெஜிமெண்ட்டுங்கிறீங்க, எங்க தாங்க நிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டாங்க, கர்கிவ் பகுதியில ரீடிப்ளை பண்ணிட்டாங்க. நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, டேங்குக்கு 10 வண்டின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இறக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. நம்மளுக்கு தெரியறதே அத்தனை ட்ரெயின்ல வண்டி வந்து இறங்குனா, தெரியாம எத்தனை வண்டியில வந்து டேங்குகள் இறங்குதோ தெரியல. ஆனா இப்போ 153வது டேங்க் ரெஜிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரீடிப்ளை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 143 சொல்லியிருப்பேன், சாரி 153வது டேங்க் ரெஜிமெண்ட், 47வது டேங்க் டிவிஷனை சேர்ந்த 153வது டேங்க் ரெஜிமெண்ட். ஸோ இந்த டேங்க் ரெஜிமெண்ட் வந்து அங்கே ரீடிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால யூகே தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க, அங்கே தான் இருக்கிறாங்க ரெஜிமெண்ட், பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா டேங்க் ரெஜிமெண்ட் ஒரு இடத்துல ரீடிப்ளை பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், அடிச்சு முன்னேற போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஓச்சா ரிவரை கிராஸ் பண்ணி ரஷ்யன்ஸ் போயிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் ஆளுங்களையும் குமிச்சிருக்காங்க, டேங்க் ரெஜிமெண்ட்டையும் குமிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கறத கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில 153வது டேங்க் ரெஜிமெண்ட்டை டிப்ளாய் பண்ணிட்டாங்க, முன்னேறாங்கன்னு வச்சுக்கோ. மற்ற பகுதியில பிடிக்கிற மாதிரி தான் இங்கேயும் பகுதிகளை பிடிப்பாங்க. இதனால என்ன ஒரு பெருசா ஒரு விஷயம் வந்துட போகுது, என்ன கிடைச்சிட போகுது ரஷ்யாக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, ஒரு கேள்விகளும் வரும். அதாவது இந்த டொனஸ்கா இருக்கட்டும், லுஹான்ஸ்கா இருக்கட்டும், நேரடியா போய் முட்டி அடிச்சு உடைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம்னாலும் உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா சீக்கிரமா ஒரு பாசிபிளி விக்டரி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா கர்கிவ் பகுதியில ஒரு பிளாங்கிங் மெனியூவர் பண்ணி கர்கிவ் சிட்டிய ஒரு கோட்டையா வச்சுக்கிட்டா மட்டும்தான் ரஷ்யானால பாதுகாக்க முடியும். ரஷ்யாவையும் சரி, பழைய ரஷ்யா டெரிட்டரின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த டெரிட்டரியும் பாதுகாக்க முடியும், இப்போ புதுசா பிடிச்சி வச்சுக்கிற பகுதியிலையும் பாதுகாக்க முடியும். ஏன்னா பக்கவாட்டு தாக்குதல், இப்போ ஒருவேளை நேட்டோ நாடுகள் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுக்கான அழுத்தம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஹங்கேரிக்கும் ஸ்லோவாக்கியாக்கும் அப்படிங்கிறப்பெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஹங்கேரி கிட்டையும் ஸ்லோவாக்கியா கிட்டையும் போகக்கூடிய அந்த ஆயிலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஹங்கேரிலாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ ஆயில் பற்றாக்குறை வந்துடுச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறது போல வந்துடுச்சு. இது வந்து ஒரு அழுத்தம், எல்லாம் ஆடுற வரைக்கும் ஆடுப்பா, ஆயில் இருந்தா தான் ஆடுவேன், ஆயில கட் பண்ணிட்டு இப்ப என்ன ஒண்ணுமே பண்ண அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல் பெற மாதிரி இருக்கு. ஆனா 40% எலக்ட்ரிசிட்டி ஹங்கேரி கிட்ட இருந்து போயிட்டு இருக்க பீட்டர் செசாட் அவர்கள் மிரட்டி இருக்கிறாரு, பாத்துக்குங்கப்பா இது வந்து சரியில்லை, செய்யறது சரியில்லை அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்புல இருந்து மிரட்டல்கள் போயிருக்கு. ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனை நீங்க ஆயில் வாங்குறீங்க தெரியுமா, எங்க இருந்து வாங்குறீங்க, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்களா, கிடையாது, எங்க வழியா போகுது தெரியுமில்ல, எங்களோட ஆயில் ரிஃபைனரியிலிருந்து போகுது, எங்களுக்கு வர ஆயில நீங்க கட் பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயில், உங்களுக்கு போற ஆயில நாங்க கட் பண்ணி நாங்க ஷேர் பண்ணிக்குவோம் பாத்துக்குங்க அப்படிங்கிறதோட ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து அவங்க ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் நேட்டோ நாடுகள் ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது இல்லையா. ஒருவேளை நேட்டோ நாடுகள் ரஷ்யா எதிர்பார்க்கிற மாதிரியே இன்வேட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க உக்ரைனை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த கர்கிவ் பகுதியில இருந்துதான் அடிச்சு முன்னேறி போய் ரஷ்யா பகுதிக்குள்ள என்ட்ராக முடியும். அப்படி என்ட்ரானாதான் ரஷ்யா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பகுதிகளா வர்னரபிளா மாறிடும், கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல வரும்போது கிரவுண்ட் ட்ரூப்ஸ்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்ப அதுக்கான சிமுலேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப F-16 வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட ஹெட் குவார்டர்ஸ் ஆன பிரசல்ஸ், பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய பிரசல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல 9 to 10 F-16 AM ரக விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைனோட பைலட்ஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள
கூப்பிட்டப்படுற கால் சைன்ஸ் கூட வெளியே ரிலீஸ் ஆயிருச்சு. ஸ்மோக் 1 2 3 நாள்னு வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு பேர் ஸ்மோக் 1 ஸ்மோக் 2ன்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் புல்லு 1 புல்லு 2ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கால் சைன்ஸ். அதாவது இப்போ எப்படின்னா ஃபிஷ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூப்பிடுவாங்க. வேக்னார்னியா ஒரு நபருக்கு கால் சைன் இருக்கும். ஒரிஜினல் பேர் வச்சு போர்க்களங்களை கூப்பிட்டுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால வந்து ஜாக்கி அப்படிங்கிறது போல ஒரு நபருக்கு கால் சைன் இருக்கும். சும்மா நான் சொல்ல வரேன், ஒரு நபர்களுக்கு ஒரு கால் சைன் இருக்கும். ஸோ அது போல தான் இது போல வந்து F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டக்கூடிய உக்ரைனோட விமானிகளுக்கு வைக்கப்படக்கூடிய கால் சைன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. இது வந்து ஒரு சிமுலேஷன். அது மட்டும் இல்லாம இந்த F-16 ஒரு குறிப்பிட்ட அப்கிரேடேஷனுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அமெரிக்கா தரப்புலையும் சரி, நாட்டோ நாடுகளும் சரி. இதை வந்து உக்ரைனோட பைலட்ஸ்ன்ற பேர்ல யாரும் ஒட்டிக்கலாம். ஆனா உக்ரைனோட பைலட்ஸ் தான். இது வந்து வதந்தின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இவங்க எடுத்துட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க, ஏர் சூப்பர்மர்சில உக்ரைனோட விமானங்கள், உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட F-16 விமானங்கள் சக்சீட் ஆயிடுச்சு அப்படின்னா நேட்டோவோட படைகள் உக்ரைனுக்கு உதவுறதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது, கண்டிப்பா இறங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா. ரஷ்யாவுக்கும் டவுட் இருக்கு, ஒரு வேலை இவங்க உள்ள வந்துருவாங்களோ அப்படிங்கிறது போல. ஒருவேளை அவங்க உள்ள வராங்கன்னா இப்ப வரைக்கும் முன்னேறி கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுக்கிற பகுதியில வீணா போயிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கர்கிவ் பகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம வந்து பல பதிவுகளை பார்த்துருப்போம் இந்த சேனல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த சேனல்ல கூட நம்ம கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஜெர்மனோட படை, அதாவது ஹிட்லரோட படை கூட பில்ஸ்கிரிக் டெக்னாலஜி எந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்பேற்பட்ட பிரிகேடு என்ன மாதிரியான ஆளுங்களா இருந்தாலும் இந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் அடிச்சுட்டு முன்னேறினாங்கன்ற சரித்திரமே இந்த வரலாறுல, இந்த உலக போர்ல 1 2 எந்த ஒரு காலகட்டத்திலையுமே இந்த டொனஸ்க் பகுதியில எந்த ஒரு படையுமே முட்டி மோதி ஜெயிச்சதா வரலாறுல சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சண்டை தான் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் இந்த இடத்துல சண்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் பகுதியில. இப்ப அந்த இடத்துல வந்து ரஷ்யா அவங்க பிடிச்சு வச்சுக்கிற பதில சேஃப்டி பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம டொனஸ்க் லுகான்ஸ்க் பதியை அவங்க மீட் எடுக்கணும் அப்படின்னா கர்கிவ் தேவை. ஏன்னா பக்கவாட்டு தாக்குதல் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் வந்து இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஜோன், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம தெளிவா உக்ரைனோட மேப்பிடியை பார்க்கும்போது பார்த்துருப்போம். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர் ஓடிட்டு இருக்கும், ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதே கர்கிவ் வழியா மேலே ஏறினாங்க அப்படின்னா சுத்தி வலிச்சு ரஷ்யாக்குள்ள பூந்தரலாம். ஸோ டொனஸ்க் லுகான்ஸ்க்ல ஈஸியா விழ ஆரம்பிச்சிடும். மரியோபோல் வழியா வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கினாங்க அப்படின்னா ஈஸியா போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இது நம்ம திரும்பி வேணா தெளிவா ஒரு பதிவு வந்து செந்தில் டிகோஸ்ல நான் போடுறேன். ஏன் வந்து முடியல, இதுக்கு முன்னாடி எத்தனை போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் நடந்திருக்கு, எல்லா டைம்லயும் என்ன நடந்திருக்கு. ஏன்னா சோவியத் யூனியன் வந்து எப்படி ஹிட்லர் படையை அடிச்சாங்க, அப்படி அடிக்கும் போது இந்த பகுதியில் வந்து எப்படி எல்லாம் தோல்வியை சந்திச்சாங்க, திரும்பவும் கர்கிவ் பகுதியை பிடிச்சு எப்படி வந்து ஹிட்லர் படையை விரட்டி அடிச்சாங்க, ஹிட்லர் படையும் உள்ள வரும்போது பிளிட்ஸ்கிரிக் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தியும் முடியல அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டு கர்கிவ் பகுதியா மேல போய் எப்படி ரஷ்யாக்குள்ள போனாங்க, இந்த சோவியத் யூனியன் இப்ப கரண்டா ரஷ்யான் இருக்குல்ல அந்த பகுதிக்குள்ள எப்படி போனாங்க, இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு பதிவுல பார்ப்போம். அவ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கடினமான ஒரு இதுன்னு சொல்லிட்டு. வரலாறுல இந்த உலக போர்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சிவில் வார்லாம் நடந்தது இந்த சோவியத் யூனியனுக்குள்ள, இந்த போல்ஷிவ் இந்த போர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் பகுதி யாராலையுமே வந்து அடிச்சு ஜெயிக்க முடியல, இந்த பக்கவாட்டு தாக்குதல் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அது போல விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிப்போம். அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா இந்த பகுதியில டேங்க் ரெஜிமெண்ட்டை ரீடிப்ளை பண்ணி உள்ள பூந்து இந்த பகுதியை கர்கிவ் பகுதியை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டாங்க அப்படின்னா லுகான்ஸ்க் டொனஸ்க்ல பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி ஈஸியா பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைன்ல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஈஸியா முன்னேறி வர ஆரம்பிச்சாங்கன்னா இந்த வழியாக போக ஆரம்பிச்சலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல ரஷ்யா முடிவெடுத்து இது போல வராங்க. ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நாட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு முழு தீவிரமா இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஏன்பா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிற மாதிரியான சூழல் இருக்கு, இப்படி இருக்கும்போது எப்படிப்பா அது நடக்கும் அப்படின்றது போல கேட்பீங்க. ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாலுமே ட்ரம்ப் அவர்கள்னால நாட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாட்டோல இருந்து அமெரிக்கா நாங்க வெளியே போறோம்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா அமெரிக்காவோட ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கும் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க ரஷ்யாவோட நட்புறவோட இருக்க ஆசைப்படுறோங்க, எங்களோட கம்பெனி ஆயுதம் விற்குதுங்க, அதுல என்னங்க சொல்ல முடியும். உங்களுக்கு வேணுமா ஆயுதம் வாங்கிங்க அப்படிங்கிறத சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, அப்படி வேணா நடக்குமே தவிர இந்த போர் நிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னங்கெல்லாம் பொறுத்துருந்தா பார்க்கணும். எல்லாம் எப்படி இந்த வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 நம்ம இந்த நார்த் கொரியா கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மாப்பிள்ளைகளாட்டம் உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறமா ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபோர்ஸா இறங்குவாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் ரஷ்ய தரப்புல அவங்களோட கான்ஸ்கிரிப்ட்ஸை களமிறக்காம, பெருமளவுல களமிறக்காம சில இடங்கள்ல இருக்காங்க,
பட் பெருமளவுல அவங்கள பயன்படுத்தாம பல நாடுகள்ல இருந்து மெர்சனரிஸா பயன்படுத்தி அங்க எடுத்து ரெக்ரூட் பண்ணி பயன்படுத்துறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணமும் இதுதான். டைரக்டா வேக்னர் ட்ரூப்ஸ் உள்ள இறக்கி விட்டது, ரெகுலர் கான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பெருமளவுல கரமேறிக்க விடாம இந்த பிரைவேட் மிலிட்டரிஸ்க்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உள்ள இறக்கி விட்டது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவோட கான்ஸ்கிரிப்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்காங்க, நேட்டோட கான்ஸ்கிரிப்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வரும்போது கொஞ்சம் குஜாலா இருக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்யா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான காய் நகர்த்தல்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒன்னு F-16 உக்ரைனுக்கு கிடைச்சாச்சு. முதல் கட்டமா 9-10 விமானங்கள் கிடைக்க போகுது. எந்த நேரமும் அந்த விமானிகள் F-16 தூக்கிக்கிட்டு ரஷ்யாக்குள்ள போய் ரஷ்யா இப்போ கரண்டா பிடிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் மேல தாக்குதல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெருமளவுல உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, பற்றாக்குறையா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஒரு வேலை இது போல விமானங்கள் வரும்போது இது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பதுக்கி வச்சிருக்கலாம், அதை இதுக்கு மேல பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் உக்ரைன் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. பெருமளவுல உக்ரைனோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சு கூட உக்ரைன் ரெசிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் மிச்சப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த F-16க்கு பயன்படுத்துறதுக்காக அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் இந்த கருங்கடல் பக்கத்துல சீண்டாமையே இருந்துச்சு. அதாவது இந்த பெல்லோசோ அவர்கள் மிரட்டல் விடுத்ததுக்கு அப்புறமா சீண்டாம இருந்தது. ஆனா இப்ப திரும்பவும் நேட்டோட ரிகானிசன் விமானங்கள் இப்ப சைட்ல இமேஜஸ் லோட் ஆயிருக்கும், அந்த ட்ராக் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 விமானங்கள் போயிங்கோட P-8 பொசைடான் ரக விமானமும் போயிங் RC-135W ரிவர்ட்ன்ற ரிகானிசன் விமானமும் இந்த பகுதியில வந்து பறந்திருக்கு. அதாவது எட்ஜ் பொசிஷன்ல வந்து பறந்திருக்கு. முன்னாடி மாதிரி இந்த கருங்கடல் பகுதியில் ரொம்ப பறந்து வெறிஞ்சு பறக்காம சும்மா அந்த எட்ஜ் பொசிஷன்ல பறந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உளவு தகவல்களை சேமிக்கிறாங்க. அங்க பிரசல்ஸ்ல F-16 பறந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா இந்த இடத்துல அதிகமான ஆயுதங்களை குமிக்கிறாங்க. டேங்க் ரெஜிமெண்ட்டை வந்து இந்த இடத்துல ரீடிப்ளை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது NATO vs ரஷ்யா இனிதே தொடங்க போகிறது. புருடா இன்டெலிஜென்ஸ் விங் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேபி அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க நாடுகள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. இது யார் ஜெயிச்சாலும் இதை தடுக்கவே முடியாதுங்க அன்டில் ஒரு தீர்க்கமான முடிவு அமெரிக்கா தரப்புல இருந்து எடுத்தாகணும். இல்ல நாங்க ட்ரூப்ஸை ரஷ்யாக்கு அனுப்புறோம், நேட்டோ நாடுகள் வந்தாலும் நாங்க நேட்டோ வச்சு சண்டை பிடிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னா தான் உண்டு. இல்லைன்னா அதெல்லாம் பூசி மழுப்புற வேலை தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா யூரோப்புக்கு அதிகமான லித்தியம் வேணும். இப்ப கூட செர்பியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற லித்தியம் டெபாசிட்ஸ் ஜெர்மனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க எடுத்து பண்ணிக்கங்க, நாங்க யூவோட இணைக்கக்கூடிய வேலைகள்ல தான் ஈடுபட்டு இருக்கோம். ஆனா என்ன, நாங்க வந்து ரஷ்யா மேல சாங்ஷன் எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு செர்பியா தரப்புல ஊக்கிக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வந்து விசுவாசமா இருக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா நீங்க தான் அப்படி இல்லை அப்படிங்கிறதோட செர்பியா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. செர்பியா கிட்ட லித்தியம் ரிசோர்ஸ் இருக்கு, அதே போலதான் உக்ரைன் கிட்டையும் பெருமளவுல லித்தியம் ரிசோர்ஸ் இருக்கு. அது எல்லாமே யூரோப்புக்கு தேவைப்படுது. அந்த ஒரு காரணத்தினால இந்த போர் யூரோப் நடத்தியே தீரும், அப்படி இல்லைன்னா யூரோப் திவால் ஆயிரும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அதனால எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஹங்கேரியா இருக்கட்டும், ஸ்லோவாக்கியா இருக்கட்டும், இந்த ஊக்கிக் அவர்களா இருக்கட்டும், லித்தியம் போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இல்லையா. இப்போதைக்கு இங்க ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் அங்கங்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் ஒரு நாடுகளையும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லுதாங்க. அதுக்கான முதல் படிதான் இது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால இப்ப நடக்க இருக்கக்கூடிய அமெரிக்க தேர்தல்ல யாரு ஜெயிச்சாலும் இது நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன, இல்ல உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட உறுதித்தன்மை, அதாவது அவரோட பதவி வந்து லீகல் தான் அப்படிங்கறது வந்து உக்ரைன்ல வந்து அமல்படுத்தணும் இல்லையா, வாங்கணும். ஏன்னா சும்மா சும்மா மார்ஷல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வேற யாராவது ஒருத்தவங்க வந்து ஆட்சி கழிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா ரிபல் ஃபோர்ஸ் எல்லாம் உருவாயிட்டு இருக்கிறாங்க உக்ரைன்ல பல இடங்கள்ல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இல்லையா. ஸோ அது போல இந்த உக்ரைன்ல வேற எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவரோட பிரசிடென்ட் ஆட்சி வந்து கரெக்ட் தான், அது லீகல் தான் அப்படிங்கிறது போல உக்ரைன்ல செய்யறதுக்காக, அதை அமெண்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வரணும். அந்த ரெஃபரண்டம் இப்போ வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவரே இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் நிரந்தரமா இருப்பாரு. உக்ரைன் இருக்கிற வரைக்கும், உக்ரைன் புரிஞ்சிருக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த போர் முடிகிற வரைக்கும் அவர் தான் உக்ரைனோட அதிபரா லீகலா இருக்க போறாரு. அது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கும் போகலாம், இல்ல எந்த நாடுகள் கிட்ட என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டும் போடலாம், அதெல்லாம் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போல பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நபர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெண்டாவது பிடிச்சதுன்னா லைக்கும் பண்ணுங்க, அப்பதான் 4 பேத்துக்கு யூடியூப் கொண்டு போய் ரெக்கமெண்டும் பண்ணும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.